ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூடெக் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சோனி டிவி 55 இன்ச் வந்திருக்கு. இதனோட மாடல் எல்லாமே பின்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆடியோ வருது, வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த எதுவுமே இல்லை, பேக்லைட் எரியுது. பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன் வந்து டோட்டலாக எம்டியாக இருக்குது. இப்போ இதுதான் கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம இப்போது சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் என்ன மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, பேனலுக்குள்ளே ஏதோ ஒரு வோல்டேஜ் ஷார்ட் ஆகி நின்றுருக்கலாம், இல்லை பேனல் வோல்டேஜ் ஏதாச்சும் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை பேனலுக்குள்ளே ஏதாச்சும் லைன் ஷார்ட் ஆகி நின்றுருக்கலாம். என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணலாம். இது போன்ற டிவினோட அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர்றது புரியும். இதில் சில விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து ஓப்பனாக இதில் வந்து காமிக்க முடியாது. ஏன்னா இதில் இந்த நம்ம என்ன வேலை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லத்தான் முடியுமே தவிர, சில இடங்களில் வந்து நாங்கள் அதை மைன்யூட்டாக காமிக்க முடியாது. ஏன்னா டெக்னீஷியன் நிறைய பேர் வந்து அதில் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கிறனால நம்ம இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற, என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் மட்டும்தானே தவிர, இதுதான் உங்கள் டிவியில் இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக அஷ்யூரன்ஸாக சொல்ல முடியாது. அதனால் ஒரு டெக்னீஷியனை காண்டாக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்களே ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ண வேண்டாம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பேனல் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதையும் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவினோட மாடல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா KD55X7500H. இதனோட பேக் டோரெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாடல் ஓப்பன் பண்ணுறப்ப டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஒயர் ரிமூவ் பண்ணாமல் டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே, மேக்ஸிமம் இப்போ வர மாடல் எல்லாத்துலேயுமே வந்து அடாப்டர் டைப் வந்து வந்துடுது. இது கொஞ்சம் முன்னாடி வந்தது அப்படிங்கிறனால இதில் SMPS வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா SMPS செக்ஷன் தனியாக இருக்குது. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணது தான். நம்ம ஒன்ஸ் ஒரு டிவி வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டர் லோடு இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா உள்ள பவர் சப்ளை வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறேன். இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இதே வந்து நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் லேம்ப் வச்சு தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் தான் நம்ம வந்து ஏவி சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறது, HDMI இந்த சோர்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுறது இதில் தான் பண்ணுவோம். இது ஒரு ஸ்மார்ட் டிவி அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் தனியாக வந்திருக்கு, சென்சார் யூனிட் தனியாக இதாகிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து பேனல் பிரச்சனையா இல்லை மதர் போர்டு பிரச்சனையா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா சில மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் சைடு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ஆகுது, ஸ்க்ரீன் வந்து எம்டி ஆகுது. அதே மாதிரி மதர் போர்டு சைடு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலும் சில நேரங்களில் இந்த மாதிரி வந்து பேக்லைட் மட்டும் ஆன் ஆகி நிற்கும். ஃபஸ்ட்டு இது மதர் போர்டு ஒர்க்கிங்கா அப்படிங்கிறது வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். இது வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போது மதர் போர்டு டெஸ்ட்ரோ இல்லை பேனல் டெஸ்ட்ரோ வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை பேசிக்காக செக் பண்ணுறதுக்காக பேனல் வோல்டேஜ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலான்ட்டு. ஏன்னா பேனல் வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% ஆஃப் டிவியில் பேனல் வோல்டேஜ் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா பேட்டர்னாச்சும் ஓடும். அட்லீஸ்ட் இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து பேட்டர்னாச்சும் ஓடும். அதனால் ஃபஸ்ட்டு இது பேனல் வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் பேனல் வோல்டேஜ்மே செக் பண்ணுறதுக்கு வந்து டிகான் போர்டு சைடே செக் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஃபியூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. இதில் எந்த சைடு அப்படிங்கிறது 90% இந்த சைடு தான் வரும். ஏன்னா இது வந்து சிக்னல் லைன்ஸு, இந்த சைடு மட்டும்தான் பவர் சப்ளை வரும். இருந்தாலுமே வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிகான் போர்டு சைடே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம டிகான் போர்டு சைடை வந்து இப்போ இதை செக் பண்ணுறோம். இப்போ நம்ம டிகான் போர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சென்சார் யூனிட்டு ப்ளஸ் வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் இதை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி சோனி இந்த மாதிரி ஒரிஜினல் செட்டில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்காக இந்த மாதிரி மேலே ஒரு பிளேட்டே கொடுக்குறாங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிளேட்டே கொடுக்குறாங்க.
இப்போ வர டிவியில் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து வரதே இல்லை. ப்ளஸ் வந்து இது வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர டிவி மேக்ஸிமம் எல்லாமே பிளாஸ்டிக் மட்டும்தான் வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் வோல்டேஜ் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வருதா அப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போ நான் டிவியை ஆன் பண்ணிட்டேன். பேக்லைட் ஆன் ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்னது தான் இப்போ மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தயவு செஞ்சு இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் கேண்டிலில் மெயின் கேண்டிலில் நிற்கக்கூடிய வோல்டேஜ் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். அரௌண்ட் வந்து டிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 390 வோல்ட் டிசி நிற்கும், பியூர் டிசி நிற்குங்க. அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டெக்னீஷியன் யாருமே தயவு செய்து இதை ஓப்பன் பண்ண வேண்டாம். சிம்பிளாக இருக்குது, நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு ட்ரை பண்ண வேண்டாம். இன்கேஸ் ஏதாச்சும் ரொம்ப விபரீதமாக நடந்துடும். ஏன்னா வோல்டேஜ் ரொம்ப அதிகம், அதனால் ரொம்ப டேஞ்சரான விஷயம். கேர்ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெக்னீஷியனை கான்டாக்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஓகே, பேக் டு த பாயிண்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனல் வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனல் வோல்ட் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. சோனியில் சில மாடல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் போகும். இப்போ 5 டைம் பிளிங்கிங் எரர் அப்படின்னு சொல்லி போகும். இதில் வந்து அந்த மாதிரி பிளிங்கிங் எரர் எதுவுமே வந்து போகலை, ஆனாய் நின்றுது. அதனால் வந்து இது மதர் போர்டு சைடு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு குறைவு. சிலது வந்து லைட்னிங்கில் மாட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னாலும் இது தனியாக இந்த வேறு ஏதாச்சும் ஒர்க்கிங் போர்டு வச்சு தான் இந்த எல்இடி கேபிளை வச்சு பேனல் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் மதர் போர்டு சைடு வந்து நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாது இதில் ப்ராசஸர் டெம்பரேச்சருமே வந்து நார்மலாக தான் இருக்குது. அதனால் இது வந்து மதர் போர்டு சைடு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படிங்கிறனால நான் வந்து டைரெக்டாக பேனல் சைடு வந்து செக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோலையும் பார்த்துருப்போம். விஜிஎல் லைன் ஏதோ ஒன்று இதாக இருந்துச்சு அப்படின்னா பார் மாதிரி வந்துச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேனல் வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது எல்லாமே வந்து அந்த விஜிஎல் விடிடி இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து vcom பார்க்குறேன். vcom வோல்ட் ப்ரெசென்ட் ஆகலை. vgh பார்க்குறேன். vgl பார்க்குறேன். vgl வந்து 9 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகுது. அதே மாதிரி நான் அடுத்தது பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா vgh ப்ரெசென்ட் ஆகலை. இதில் இப்போ vghமே வந்து ப்ரெசென்ட் ஆகலை. அதே மாதிரி விடிடி ஏதாச்சும் ப்ரெசென்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். அதுவுமே வந்து 1.1 தான் ப்ரெசென்ட் ஆகுது. ஆக்சுவலாக இது ப்ரொடக்ஷன் போயிருக்குதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலாக பண்ணக்கூடியதான் இந்த 2 ரிப்பன் ஒயரையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இந்த வோல்டேஜ் எல்லாமே வந்து ஈவனாக ப்ரெசென்ட் ஆகுதா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணலாம். செட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் இதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய 12 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுது. அதே மாதிரி விஜிஎல் பார்த்திங்கன்னா 9 வோல்ட் வந்துச்சு, இப்போ 10 வோல்ட் வருது. ஓகே, நோ இஷ்யூ. அதே மாதிரி விஜிஹெச் வோல்டேஜுமே வந்து இப்போது ப்ரெசென்ட் ஆகுது. அப்ளை வந்து ப்ரெசென்ட் ஆகலை. விடிடி ப்ரெசென்ட் ஆகுதா? விடிடி கம்மியாக வருது. அடுத்தது vcom வோல்டேஜ் வருதா? vcom வோல்டேஜ் வருது. அப்ளை வந்து விஜிஹெச்சும் vcomமும் வராமல் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதில் எந்த சைடு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது மேபி வந்து பிஎஃப் ஏதோ ஒன்று ஷார்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து சிம்டம் இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சைடாக கனெக்ட் பண்ணி அந்த வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுதா இல்லை எந்த சைடு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் பேனல் வோல்டேஜ் வந்துருச்சு. எனக்கு விஜிஹெச் வோல்டேஜ் வருதா? வரல. விஜிஎல் வந்து அதே மாதிரி 10 வோல்ட் நியர்பை வந்துடுது. ஓகே, விடிடி 3.2 வந்துருச்சு. ஓகே, vcom வோல்டேஜ் வருதா? வரல. ஓகே, அப்போ இந்த சைடு வந்து எந்த வோல்டேஜுமே வரல. மேபி இந்த சைடு வந்து ப்ராப்ளம் இருக்கலாம்.
இப்போ நான் இதில் இந்த சைடு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஆன் ஆயிருச்சான்னு பார்த்துட்டு 12 வோல்ட் வந்துருச்சு. இப்போ நான் VGL வோல்டேஜ் செக் பண்ணுறேன், வந்துருச்சு. VGH வோல்டேஜ் செக் பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ரெசன்ட் ஆகுது. அப்போது எனக்கு இந்த சைடு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், இந்த சைடு பிரச்சனை இல்லை. அப்போ நான் இந்த சைடு மட்டும் செக் பண்ணால் கூட போதுமானது. பட் ஆனால் ஏதாச்சும் பிஎஃப் ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா 2 சைடுமே தான் செக் பண்ணணும். அது கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. vcom வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணிடலாம். vcom வோல்டேஜும் வருது. அப்போ இதில் வந்து இந்த சைடு தான் பிரச்சனை, அந்த சைடு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இப்போ நம்ம டைரெக்டாக அடுத்தது என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்கேலர் போர்டு இந்த சைடு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎஃப் ஏதோ ஒன்று ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த சொல்யூஷன் பண்ணலாம். அதே மாதிரி இதில் காஃப் ஏதாச்சும் பேர்ன் ஆகிருந்துச்சு, எரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆகும். இல்லை தண்ணியை தொட்டு தொடச்சிருந்தாங்க அப்படின்னாலும், ஏன்னா இந்த டிவியில் முன்னாடி பட்டா போட்டிருந்தாங்க, அதனால் தண்ணி சுத்தம் பண்ணுற பேரில் தண்ணி தொட்டு தொடச்சிருந்தாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆகும். அதனால் நம்ம எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம அது இதுதான் அப்படின்னு வந்து எதுவுமே வந்து இதில் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து சொல்கிறது, இது சிம்பிளாக தான் இருக்குது, இப்படி தானே பண்ணுறாங்க, நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறதே அந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்காது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நியர்பை டெக்னீஷியன் யாராச்சும் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சைடு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு நம்ம பிஎஃப் ஏதோ ஒன்று ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஃப் ஏதாச்சும் டேமேஜஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த பிஎஃப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த பிஎஃப் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி டிஸ்பிளே அவுட்புட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிவி வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் பக்காவாக ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டிவியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு வந்து 80 to 1 lakh அந்த ரேஞ்ச் போட்டு எடுத்திருப்பாங்க கஸ்டமரு. இப்போ இந்த ப்ராப்ளம்காக வந்து நம்ம வந்து இன்கேஸ் வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டிவியை வந்து எக்ஸ்சேஞ்சிலையோ இல்லை வந்து நம்மளே வச்சுருந்தாலும் யூஸஸ் கிடையாது. இது அமௌண்ட் டோட்டலாக வேஸ்ட்டு தான். அதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக இதை ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமருக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இது நம்ம வீடியோ காமிக்கிறதுக்காக ஃபைனலாக என்ன மாதிரி வருது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறோம். ரெசல்யூஷன் கன்வெர்ட் பண்ணுறோம். கிளாரிட்டி வைஸ் எந்த விதமான டவுன் எதுவுமே இல்லாமல் பக்காவாக வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. தேங்க்யூ.